ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டே 24க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான். ஸோ அதாவது கடைசி நாளைக்கு முன்னாடி நாள், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு தான் கடைசி நாள். நாளைக்கு ஆல்மோஸ்ட் இல்லை, கன்ஃபார்ம் நாளைக்கு தான் கடைசி நாள். இன்றைக்கி வந்து எக்ஸர்வீஸ் மேனு டெசிவிடோ எல்லாமே காலி ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இதில் ஜென்ரலில் வந்து மல்டி டிசபிலிட்டியில் மட்டும்தான் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் உமன் மல்டிபிள் டிசபிலிட்டியில் வந்து 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து பிசி ஜென்ரல் மல்டிபிள் டிசபிலிட்டியில் 22. இந்த வேக்கன்சி கண்டிப்பாக நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிசி உமன் மல்டிபிள் டிசபிலிட்டியில் வந்து 5 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி ஜென்ரல் மல்டிபிள் டிசபிலிட்டியில் வந்து 7 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி உமனில் வந்து 1 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம்மில் எக்ஸர்வீஸ் மேன் இன்னும் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்பிசி பிசியில் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி தவிர மித்த எல்லாமே முடிஞ்சிச்சு. பெர்சனல் வித் டிசபிலிட்டி கூட வந்து மித்த கேட்டகரிக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. பிசிஎம்மில் மொத்தம் வந்து இன்னும் 3 வேக்கன்சிஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது எக்ஸர்வீஸ் மேனுக்கு, நாட் ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனுக்கு, ஓகேங்களா? அப்புறம் பிசிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு. அதுக்கடுத்து எஸ்சிஏல எக்ஸர்வீஸ் மேனில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸர்வீஸ்மேனுக்கு வேக்கன்சிஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி எஸ்சிஏல டெசிவ் விடோவில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா? எஸ்சிஏ டெசிவ் விடோ பிஎஸ்டிஎம்மில் 16 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த டைம் எஸ்சிஏ உமனுக்கு, அதாவது டெசிவ் விடோவுக்கு வந்து இப்போ பிஎஸ்டிஎம்மில் போட்டு அடிஷன் ஊற்றிட்டாங்க. இது ஜென்ரல் ஷீட்டில் இருந்திருந்தால் கூட பெற்றவங்களுக்கு யூஸ் ஆகியிருக்கும். பட் ஆனால் இந்த வேக்கன்சிஸ் வந்து டெசிவ் விடோ மட்டும் தான் பிஎஸ்டிஎம்மில் எடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு 16 வேக்கன்சிஸ் இந்த டைம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனில் இன்னும் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. நாளைக்கு எஸ்சி பிசிஎம்லாம் வந்து ஒருத்தனா போகலாம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு. எக்ஸர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம்மில் மொத்தம் 4 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி உமனில் எல்லாமே முடிஞ்சிச்சு. எஸ்சி மல்டிபிள் டிசபிலிட்டி 5 வேக்கன்சி, டிசேபிள்டில் மல்டிபிள் டிசபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சிஏ டெசிவிடோ எல்லாமே முடிஞ்சிச்சு. எஸ்சிஏ டெஃபில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. மல்டிபிள் டிசபிலிட்டி உமன்ஸில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிளைண்ட்லேயே 1 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்டி டெசிவிடோ பிஎஸ்டிஎம்மில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஸ்பெஷல் வேக்கன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தமாக வந்து இன்னும் 99 வேக்கன்சிஸ் இருக்குது அவைலபிள். ஃபில் ஆனது வந்து 4587 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கே வந்து எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏஎஸ்ஓ முதல்லே ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஏஎஸ்ஓ லா வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 வேக்கன்சிஸ் இன்னும் இருக்குது. இது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் வந்து வரும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த 5 வேக்கன்சிஸ் என்ன ஃபில் ஆகலின்னு. ஸோ இது இந்த செகண்ட் ஃபேஸில் மட்டும்தான். செகண்ட் ஃபேஸில் வந்து ஒருத்தனா உங்களுக்கு வந்து லா கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்து இருக்கிறவங்கள வந்து கூப்பிடுவாங்க அசிஸ்டண்ட்டுக்கு, இதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்னர் இன்னும் வந்து இருக்குது. அந்த ரேங்கில் இருக்கிற எக்ஸர்வீஸ்மேன் இல்லாதங்காட்டி இந்த வேக்கன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹச்ஆர்சியில் வந்து நேற்று இருந்த வேக்கன்சிஸ் அப்படியே அந்த 7 வேக்கன்சிஸ் இருக்குது. அது வந்து எல்லாமே ஸ்பெஷல் இதில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 1 வேக்கன்சி, எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சி, எஸ்டி டெஸ்டிடியூடோ பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சி, மித்த எல்லாமே மல்டிபிள் டிசபிலிட்டியில் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரும் ஃபஸ்ட்டே முடிஞ்சிச்சு. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் டெஃபில் 1 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 6 வேக்கன்சிஸ் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து செகண்ட் ஃபேஸில் தான் இனி ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு பிசி எக்ஸர்வீஸ் மேனில் இன்னும் 5 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஜென்ரல் டெஃபில் வந்து இன்னும் 3 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசி உமன் டெஃபில் வந்து 1 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் 30 வேக்கன்சிஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் ஃபேஸில் தான் ஃபில் ஆகும். எம்பிசி எக்ஸர்வீஸ் மேனில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எம்பிசி டெஃப் வந்து 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசி டெசிவ் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்பிசி உமன் ஆர்த்தோவில் வந்து 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் 9 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம்மில் வந்து பிகாம் வச்சுக்கிறவங்க கடைசி டேல கூட கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பிகாம் வச்சுக்கிறவங்க வந்துட்டுனா போகலாம். அந்த வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. மேபி இதுவுமே வந்து ஹோல்ட் ஆகிருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பிசிஎம் போகிறவங்க வந்து வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிஎம் எக்ஸர்வீஸ் மேனில் இன்னும் வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏல 7 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ டெஃபில் வந்து
எஸ்சிஏ ஜென்ரல்லையே வந்து 7 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிகாம் வச்சுருந்தா என்ன போகலாம். பிகாம் இப்போவே வந்து பார்த்தோன்னா 110 கீழே 120 கீழே வந்துருச்சு. ஸோ இன்னும் கம்மியாக எடுத்துக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ உமனில் வந்து இன்னும் ஒரு வேகன்சிஸ் இன்னும் எஸ்சி உமனில் ஒரு வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் வந்து 50 வேகன்சிஸ் இன்னும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. எஸ்சி எக்ஸர்விஸ்மேனில் 6 வேகன்சிஸுமே, எஸ்சி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சிஸும் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. எஸ்சி ஆர்த்தோ ஜென்ரல் டெஃப் இதெல்லாம் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டியில் இன்னும் எல்லா இதுலேயுமே எல்லா கேட்டகரிலையுமே இருக்குது. ஜென்ரலில் முதற்கொண்டு இருக்குது வேகன்சிஸு. மொத்தமாக இன்னும் 146 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. கன்க்ளூசிவாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸர்விஸ்மேனு, டெசிவிடோ எல்லாமே வந்து பிஎஸ்டிஎம்மு எல்லாமே வந்து எம்பிசி பிசி ஜென்ரலுக்கு முடிஞ்சிருச்சு. எஸ்சியில் சிலது ப்ளஸ் வந்து பிசிஎம்மில் வந்து எக்ஸர்விஸ்மேன் டெசிவிடோவில் வந்து நின்றுருக்கு. அது எந்த வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எடுத்துக்கிட்டோம்னா ஜேசிஏல எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் பிசிஎம்மு எஸ்சிஏ அதுக்கடுத்து எஸ்டி எல்லாம் ஜென்ரல் சீட்டை இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ அதில் மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்து டே 24க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸு. ஸோ நாளைக்கூட வந்து கவுன்சிலிங் முடிய போகுது. இதில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சிஸ் மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 வேகன்சிஸ் மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. நாளைக்கு வந்து கவுன்சிலிங் முடிய போகுது. நாளைக்கு கவுன்சிலிங் முடியும். அதே மாதிரி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்ல முடியும். வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வரலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ப்ராசஸ் முடிய போது, நாளைக்கு இன்னொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலாம். இன்றைக்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிய போது நாளைக்கு தான் லாஸ்ட்டாக முடிய போகுது. நாளைக்கு வந்து எக்ஸர்விஸ்மேன், டெசிவிடோ, மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஜேசிஏல இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. Thank you so much.